வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது 7/1/2025 பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் வளர்பிறை அஷ்டமி. அதுவும் இந்த அஷ்டமி வரதே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தான். இந்த அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள். இந்த அஷ்டமியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அதுவும் அந்த பரிகாரம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் சேரத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரமும் கூட இது. அந்த பரிகாரம் என்ன, எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு 1 கிராம் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில தான் நம்மள நிறைய பேர் இருக்கோம். ஆனா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாவே ஆயிடுச்சு. அது ஒரு திருமணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பேர் வைக்கிற விழா அப்படின்னு எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, எதுனாலும் சரி அதுல முதல் உரிமை எதுக்கு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு தான். ஒருவேளை உங்களுக்கு அவசியமா இப்ப தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நாளைய தினம் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை நீங்க செய்யறப்ப அந்த தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த காசு வீண் விரயமாகிக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் அடுத்தது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருக்கும், அதுக்காக அவங்க தங்கம் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த தங்கத்தை அவங்களால வாங்கவே முடியாது. அது மாதிரி இருக்கிறவங்களும் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தீதியில் தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கினா அது சேருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேருக்கு அஷ்டமி அப்படின்னாலே அது நல்ல நாளே கிடையாது அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஆனால் வளர்பிறை அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தில் தங்கம் வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே மேலே வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படின்னு ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நாளை தினம், அதாவது 7/1/2025 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த வளர்பிறை அஷ்டமி திதி வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையில யமகண்ட நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் யமகண்டம் நேரமானது இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கடைக்கு போய் 1 கிராம் தங்கமாவது வாங்குங்க. ஒரு சின்ன மூக்குத்தி கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதை நீங்கள் அந்த யமகண்ட நேரத்திலே அணிஞ்சுக்கோங்க. நீங்கள் வளர்பிறை அஷ்டமி திதியில் அதுவும் யமகண்ட நேரத்தில் புதுசாக தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நாளைய தினம் நீங்கள் இதோடைய சேர்த்து உங்களுடைய குலதெய்வத்தையும் பைரவரையும் துர்க்கையம்மனையும் நினைச்சு தங்கத்தை வாங்கி போட்டுக்கோங்க. மேலும் மேலும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது தங்கம் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்குறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா, அதனால ஷேர் பண்ணிக்கோங்க. வளர்பிறை அஷ்டமி திதி அப்படின்னாலே அது பைரவருக்கு உகந்த வழிபாடு. அதுலயும் நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நிறைய தங்கம் வாங்கணும், அடகு வச்ச நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்க இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட மேற்கொண்டு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன்களை தரும். உங்க வீட்டு பக்கத்துல ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னிதானம் இருக்கு அப்படின்னா அங்க போய் 2 மண் அகல் விளக்குகள் ஏத்தி வச்சுக்கோங்க. ஏத்தி வச்சுட்டு பைரவர் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க நாளைய தினம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய பண பிரச்சனை, நகை பிரச்சனை அப்படின்னு எதுவா இருந்தாலுமே சரி அதுக்கு நல்ல வழியானது கிடைக்கும். நம்பிக்கையோட நாளைய தினம் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.